சிவா, என்னென்ன இது? தினம் தினம் இதே கனவா? 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா மறக்கல? மறக்க கத்துக்கடா. எப்படி மறக்க முடியும் அன்பு? 20 வருஷமா நெஞ்சுக்குள்ள பத்தி எறிகிற நெருப்பு, அது அவ்வளவு சுலபமா அணைக்க முடியுமா? என்னாலேயே மறக்க முடியலையே, அவனால எப்படி மறக்க முடியும்? நடந்ததை நினைச்சு நினைச்சு அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ஆத்திரம் வருது, உடம்பு முழுக்க ஒரு வெறி வருது. கல்லு மண்ணு சுமந்து வீட்டு வேலை செஞ்சு தையல் மிஷின் ஓட்டி எங்களை வளர்க்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? நம்ம சிவா படிக்க வேண்டிய வயசுல பட்டறைக்கு போனா, விளையாட வேண்டிய வயசுல வேலைக்கு போனா, 10 வயசுல குடும்பத்தையே தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டான். அவன் புள்ள இல்ல பிரியா, நான் செஞ்ச புண்ணியம். தோனி கிட்ட இருந்து தெற்கு வாசல் மட்டும் அவங்க காலடியில போடுவேன். இது சத்தியம். ஐயோ, என்னடா நினைச்சுக்கிற மனசுல? பெரிய ஹீரோவா நீ? ஐயா கொடுக்குற துட்டை வாங்கின்னு ஊட்ட எழுதி கொடுத்துட்டு போடானா மாட்டேன் உதரா விடுற? நான் கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா கூட சொல்லு, வாங்க ஊட்ட எழுதி கொடுக்க சொல்லு. இல்ல உங்க ஐயால உங்க அப்பனுக்கு உயிரோட கொல்லி வச்சிருவான். மார்க்கெட்ல அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே. ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கோண்ணே. அண்ணா, அண்ணா, அம்மாக்கு என்னாச்சு பிரியா? அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. ஹார்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கா. மனசுக்கு எதுவும் கஷ்டம் வராம பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. உள்ள இருக்காங்கண்ணா. என்னடா உம்முன்னு வர? டாக்டர் ஏதாவது பயம் காட்டிட்டாரா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. பின்ன என்னடா? உன் மனசுல எதுவும் குறையெல்லாம் பாத்துக்க சொன்னாரு. எனக்கு என்னடா குறை? அதுவும் நீ இருக்கும்போது. என்னதான் நம்ம இந்த ஊர்ல சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஆகுமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு தடவை நம்ம ஊருக்கு போகணும்பா. நம்ம வீட்டை பார்க்கணும். உங்க அப்பா தெய்வமான இடத்துல கல்லு நட்டு விளக்கேத்தி ஓன்னு அழணும். அழும்போதே உயிர் போயிடணும். அந்த மண்ணோட கலந்துடணும். சின்ன ஆசைப்பா. என்ன சிவா திடீர்னு தெற்குவாசல் போலாங்கிற? தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே தெற்குவாசல் பிளானே. இப்பவே கிளம்பிட்டா எப்படி? படிப்பு முடிய இன்னும் 2 வருஷம் இருக்க. அம்மாவுக்கு வயசாயிட்டே இருக்கு. எப்ப போலாம்? தம்பி, நீ எங்க வாத்தியாரோட புள்ளங்கிறதுக்காகத்தான் நான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன். விஷயம் வெளியே தெரிஞ்சது நம்மளை ஒழிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை தம்பி. பயப்படாதீங்கண்ணா, நான் இருக்குல்ல, ஒன்னாக தைரியமா.
ஏய் யாரா நீங்க எங்க வரீங்க இங்க என்ன பண்றீங்க என்ன வேணும் உங்களுக்கு அண்ணன் சொல்லுடா. எங்க அண்ணன் பசங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டி வந்தேன். யார கேட்டா கூட்டு வந்த இந்த தீவுக்குள்ள புது ஆள் யாரும் வரக்கூடாது தெரியல போட உன் பேர் என்னடா சிவா ஆ, இனிமே உங்களை அந்த தீவு பக்கம் பார்த்தோம் தொலைச்சிடுவோம் போங்கடா ஏய் மணி போட் எடு. சிவா சிவா எங்க அப்பா கொண்டவங்கள அவன ஒருத்தன் நான் சொல்ல கேளு சிவா. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க சொல்றேன். சிவா இது அவங்க இடம். நீ அவன் மேல கை வச்சு நாம மாட்டிக்கோ. இவனை ஃபாலோ பண்ணி டோனியோட இடத்த தெரிஞ்சுக்கலாம். வா. கோடவுன்ல இறக்கிடு. என்னவா சௌக்கியமா? நடத்து நடத்து. ஏய் மங்கள். என்ன ஜோசப் ஓகேவா? கொண்டு வந்துட்டேன். சேஃபா கோடவுன் காமிச்சாச்சு. வெரி குட் அடி சிட்டி இன்னைக்கு மச்சம் தாயா நமக்கு கலெக்ஷன் சூப்பர் வேட்டை. டோனி சாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ குஷி ஆயிடுவாரு. ஹலோ டோனி. சிட்டி டோன் சார் இல்ல இருக்காரு. சார் சொல்லுங்க சார். 10ஆம் தேதி நைட் சார் 3 லாரி சார். ஓகே சார். சார் அந்த சனிக்கிழமை சரக்கு போட்டில் வருது இல்லை சார். ஓகே சார். எங்க இருந்தியா பேசுறாரு? என்னைக்கா சொல்லியிருக்காரு? இத்தனை வருஷமா அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எப்போ கூப்பிடாருன்னு எவனுக்கே தெரியும். நம்ம புதுசா கேட்குற என்ன யோசனை பண்ற? அந்த தீவு நம்ம கைக்கு வரணும்னா நாம டோனியை நேருக்கு நேர் பார்த்தாகணும். நேருக்கு நேர் பாக்குறதா? நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களை டோனி பார்க்க மாட்டான். அப்ப நாம டோனி ஆயிட்டோம்னா நாம டோனியா வருதா? நீ என்ன ரவுடியா மாற போறியா? ரவுடியா மாறுதுன்னா என்னன்னு தெரியுமில்ல? ஆள் பலம் வேணும். கத்தி கப்படா துப்பாக்கி இதெல்லாம் கையில் இருக்கணும். கொலை கூட அஞ்சாம கீழே இறங்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையா துட்டு வேணும். அதை சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச போச்சு. சொல்ல மாட்டேன். டோனி அழிக்கிற அளவுக்கு உனக்கு காசு வேணும்னா நீ டோனி கிட்ட இருந்தா கொள்ளடிக்கணும். கொள்ளையடிச்சா போச்சு. கொள்ளடிச்சது நாம தான் தெரிஞ்சு போச்சுன்னா தெரியணும். தெரியப்படுத்து. சிவாதான் கொள்ளையடிச்சான் டோனிக்கு தெரியப்படுத்து. அதுக்கப்புறம் டோனி துப்பாக்கி எடுத்துட்டு ஆத்திரத்தோடு நம்மளை தேடி வருவான். வரட்டும். அதுக்காக தானே இதெல்லாம். இது ரொம்ப டேஞ்சரான விளையாட்டு சிவா. இது சாவல தான் முடியும். என் சாவுன்னு எங்க அம்மாவோட ஆசையை விட பெருசு இல்ல. எவன்டா அந்த சிவா? சிவா! 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 சிவா!
ஏன் நிட்டா இப்படி உள்ள போய் பாரு. வலது கால் இன்னும் நல்லா சுத்தி பாரு, அப்படியே ஆடி போயிடுவேன். அம்மா எல்லாம் தேக்குமா. எவ்வளவு வாடகை? யூ மீன் ரெண்ட்? வீடே நம்மளுது. நம்மள்தா? திடீர்னு இவ்வளவு பெரிய வீடு காரு எப்படிடா? அது பேங்க்ல கொள்ளடிச்சம்மா. ஆ? பேங்க் என்னம்மா நீங்க சிவா மேல போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு? உழைப்புமா, சிவாவோட புத்திசாலித்தனம். சிவா இப்ப யாருன்னு நினைச்சீங்க? பேக் ஷாட். சிவா வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி. சிவாவோட திறமையை பார்த்து காரு பங்களா வீடு அது இது எல்லாம் கொடுத்துட்டாரு. என்னம்மா அண்ணனை போய் தப்பா நினைக்கிறீங்க? நல்ல சொல்லுமா. அம்மா நேரமாகுதுமா, நீங்க பாலை காய்ச்சினா மத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும். பூஜை ரூம் எங்க இருக்கு? நான் காட்டுறேம்மா. ஐ அம் தி கைடு. கம் உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. பூஜை ரூம்ல எந்த சாமி படத்தையும் வைக்காம அப்பா படத்தை மட்டும் வச்சிருக்க. நீ ஏன் பிள்ளடா, நீ தப்பு பண்ண மாட்ட, சத்தியமா தப்பு பண்ண மாட்ட.